அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள பொதுமக்கள் கழிப்பறை முழுவதும் காலி மதுபாட்டில்கள் இருப்பது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எஸ்பி அலுவலக கழிவறையில் காலி மதுபாட்டில்கள் கிடக்கின்றன. இது எஸ்பி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கழிப்பறையா அல்லது போதை கூடமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த கழிவறைகள் இருப்பதாகவும் எம்முடைய செய்தியாளர் களத்திலிருந்து காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கள தகவல்களோடு இணைந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். தற்பொழுது இந்த காட்சிகளில் பார்த்தோம், ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கழிப்பறை முழுவதுமே காலி மதுபாட்டில்களாக இருக்கின்றன. தொடர்ந்து இதே போன்ற ஒரு சூழல் தான் அங்கு நிலவி வருகிறதா? இது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு என்ன பதில் கிடைத்தது? விரிவான விவரம் என்ன? கௌதமி வணக்கம். அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக பகுதி தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தினை பொறுத்தவரை தினம்தோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அதாவது அவருடைய பிரச்சனை சார்ந்த அந்த புகார் மனுக்களை ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹரிடம் தற்போது கொடுத்து வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களுடைய வசதிக்காக இந்த ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் பின்புறம் இந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இங்கு வந்து கழிப்பறை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த கழிப்பறையை பொறுத்தவரை இங்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறை மற்றும் அதே சமயத்தில் ஆண்கள் கழிப்பறை என இரு கழிப்பறைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கழிப்பறை பொறுத்தவரை ஒரே ஒரு கழிப்பறை மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இந்த கழிப்பறையில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள அந்த குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களும் அதே சமயத்தில் மது பாட்டில்கள், காலி மது பாட்டில்கள், டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர், வாட்டர் பாட்டில், அதே சமயத்தில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், இதர பொருட்கள் என்பதும் இந்த கழிப்பறையில் தான் தற்போது கிடைக்கின்றது. அதே சமயத்தில் இந்த கழிப்பறையை பொறுத்தவரையிலும் இங்கு வந்து காவலர்களும் இந்த கழிப்பறையை பயன்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் புகார் தெரிவிக்க வரும் பொதுமக்களும் இந்த கழிப்பறையை தான் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு இந்த மது பாட்டில்கள் இந்த பகுதியில் கூட தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்த காட்சியை வந்து திரைப்படுத்தினால் இது சுற்றிலுமே இந்த பகுதியை பொறுத்தவரை அடர்ந்த செடிகளாகவும் அதே சமயத்தில் அதிக அந்த விஷ ஜந்துக்கள் இருக்கின்ற பகுதியாக தான் இந்த கழிப்பறை செயல்பட்டு வருகிறது. இந்த கழிப்பறை பொறுத்தவரை ஒரு தண்ணீர் கூட வராத சூழ்நிலையில் தான் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தினுடைய அந்த கழிப்பறை என்பதும் செயல்பட்டு வருகிறது. இந்த கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஏன் என்று குறிப்பிட்டால் இந்த கழிப்பறையை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த மது பாட்டில்கள், அதே சமயத்தில் இந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் கிடைக்கின்ற அதை தாண்டி தான் அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். அதே சமயத்தில் உள்ளே சென்றால் அந்த கழிவறைகள் அனைத்துமே சிதலடைந்த நிலையில் எப்பொழுது இடிந்து விழுமோ என்ற அபாய எண்ணத்தில் கூட இந்த கழிப்பறை என்பது செயல்பட்டு வருகிறது. இது குறித்து இங்கு காவலரிடம் ஒருவரிடம் கேட்டபொழுது கூட இந்த கழிவறை யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இங்க வந்தா ரொம்ப அசுத்தமா இருக்குது, இந்த போர்ல கூட பார்க்கலாம் பொதுமக்கள் கவனத்திற்கு கழிவறை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அப்படின்னு ஒரு இது போட்டிருக்காங்க. ஆனாலுமே இந்த காவல் துறை சார்ந்த அலுவலகத்தில் இருக்கின்ற அந்த கழிவறை என்பது கழிவறையா அல்லது மது கூடாரமா என்பதுதான் தற்போது காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து பொதுமக்களுடைய கோரிக்கை, தாங்கள் அவசரத்திற்காக வரும்போது உடல் உபாதைகள் ஏற்படும் நிலையில் இந்த கழிவறையை பயன்படுத்துவதற்கு தங்களுக்கு ஏதுவாக இல்லை, உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து இந்த கழிவறையை தங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே சமயத்தில் கூடுதலாக பெண்களுக்கான அந்த கழிவறையை வந்து புதிதாக கட்டித்தர வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் கழிவறை மட்டுமே இருக்கின்றது. அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற அந்த முட்புதார்கள், அதே சமயத்தில் மரங்களை அப்புறப்படுத்தி தந்தால் தங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் கழிப்பதற்கான அந்த வசதிகள் என்பது ஏதுவாக இருக்கும். உடனடியாக பொதுமக்களுடைய கோரிக்கையை இந்த ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பாரா என்பது கோரிக்கையாக உள்ளது. எஸ்பி அலுவலகத்திலேயே இதுபோன்ற ஒரு நிலை நீடித்து வருகிறது. இது குறித்தான கள தகவல்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.